இது சரியா இது தப்பா? இது மேக்ஸிமம் இது எனக்கே ஒரு பெரிய குழப்பமா இருக்குது. நீங்கள் இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறதில்ல. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக இதை பார்க்குற அத்தனை பேரும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். உங்களுக்கு எது மெஜாரிட்டியாக இருக்குதோ அதுதான் நான் முடிவுன்னு எடுத்துக்கிறேன். இது எங்கள் அம்மா வீட்டு ஊரில் நடந்தது. அங்கே எங்கள் பக்கத்து ஊரை சேர்ந்தவர் பங்காளிங்க அப்படின்னாவே அப்படியே கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. பக்கத்து வீடாக இருக்கும். சொந்த சித்தப்பா இல்லை, ஆனால் சித்தப்பா முறையாகிற ஒருத்தர். சொந்த அண்ணன் பொண்ணு இல்லை, ஆனால் அண்ணன் பொண்ணு முறை அது. சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. அந்த சித்தப்பாவும் அந்த அண்ணா பொண்ணும் ஏதோ லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆன பொண்ணு இவர் தான் காரணம், இவங்க தான் அங்கங்கே சுற்றிட்டு இருந்தாங்க, அங்கே கூப்பிட்டு போகிறேன் இங்கே கூப்பிட்டு போகிறேன்னு இவர் இவங்களும் சித்தப்பான்னு தானே கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஏமாந்துட்டாங்க. அவரும் எப்படியோ தப்பு நடந்துச்சு விடுங்க. அப்புறம் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி அதை வீட்டில் தெரிஞ்சு இந்த மாதிரி அப்படி இப்படின்னு பேச அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்து போயிடுச்சு. இந்த ஆள் தான் கெடுத்துட்டான்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்து வைக்கும் போது அந்த பெரியவர் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். அவர் போய் இந்த பிரச்சனை இதோட விடுங்க, இதை நோண்டிகிட்டு இருக்க வேண்டாம், இது யார் தப்புன்னெலாம் சொல்ல முடியாது, இது இவன் தப்பாகவும் இருக்கலாம் அவன் தப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை அதோடு முடிச்சுட்டு வந்துட்டார். எனக்கு அவர் மேலே கொஞ்சம் கோபம் இருந்தது. இப்போ தான் நிறையா பெண்களுக்காக தான் நிறையா பேசுகிறாங்க இல்லையா. சரி, ஒரு தடவை அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எப்படி அதை அப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் தானே சொன்னீங்களாம், அதை அப்படியே விடுங்கன்னு சொல்லிவிட்டு எதுவும் பேசாதீங்க, இதை பற்றி மேற்கொண்டு அவள் செத்து போயிட்டா, இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பேசுனீங்களாமே, அது ஒரு தண்டனை, சின்னதாக ஒரு தண்டனை கொடுத்துருந்தா கூட இனிமேல் தப்பு செய்கிறதுக்கு பயந்துக்குவாங்க இல்லைங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் ஜென்ஸுங்கிறதுனால தாத்தாவாக இருந்தால் கூட இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேச முடியல, நீங்கள் எப்படி அப்படி ஒரு தீர்ப்பு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கொஞ்சம் வாயின்னு நீங்கள் நினைப்பீங்க, என்ன வாய் தான் ஒத்துக்கிறேன், கேட்டேன். அப்போ அவர் என்னை திருப்பி ஒரு கேள்வி கேட்டாருங்க. சொந்த சித்தப்பன் பிரச்சனைன்னு வந்தால் தாலி கட்ட சொல்ல முடியாது, ஏற்கனவே சித்தி இருக்கிறா, சித்திக்கு பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அதுவும் அந்த வயசுலேயே குழந்தைங்க இருக்குது, இதை உலகம் ஏற்றுக்காது, இதையெல்லாம் தெரிஞ்சே அந்த பொண்ணு மானத்தை வைக்கிறான்னா இவளெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பம் என்னாகும்னு சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த குடும்பத்தில் மச்சாண்டார் கொழுந்தனார் இருக்க மாட்டாங்களா, மச்சாண்டோட்டு பையன் கொழுந்தனோட்டு பையன் இருக்க மாட்டானா, வேலை செய்கிற வேலைக்காரன் இருக்க மாட்டானா, அந்த ஊரில் எவனாவது இருக்க மாட்டானா, சொந்த சித்தப்பண்ணு கூட தெரியாமல் அவனோட மானத்தை வைக்கிற ஒரு பொண்ணுக்கு என்னான்னு நீதி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் கேட்குறது தான் நியாயமா, அந்த பொண்ணு செஞ்சது நியாயமா? தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா பொண்ணுங்களாம் இப்போ தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களே, இந்த பொண்ணை ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுத்தா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு முதல்ல சொல்லு. அந்த ஒரு கொழுந்தனா இருக்க மாட்டானா, மச்சாண்டா இருக்க மாட்டானா, பக்கத்து வீட்டுக்காரன் இருக்க மாட்டானா, எதிர்த்து வீட்டுக்காரன் இருக்க மாட்டானா, சித்தப்பங்கிட்ட போகிறவளுக்கெல்லாம் என்னான்னு நியாயம் சொல்கிறேன், அதெல்லாம் செத்தது நான் உயிரோடு இருந்திருந்தானா அவளை சாவடிச்சுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு புரியல இது.